ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 12வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,37,397 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24.2% இருந்துட்டு இருக்காங்க கானா வினோத் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஓட்டிங்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி கூச்சிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இவருக்கு செமையான வாக்குகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அடிக்கக்கூடிய கவுண்டராக இருக்கட்டும், அண்ட் விளையாடக்கூடிய திறமைகளாக இருக்கட்டும், அண்ட் ஃபிசிக்கல் டாஸ்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே கலக்கக்கூடிய ஒரு ஆள் தான். பட் என்ன, இந்த முன்கோபம், அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுறாங்க. அது மட்டும்தான் இவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ். 2வது பொசிஷனில் திவ்யா கணேஷ் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 90,940 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.02% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். பிஆர் கணேஷ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், இல்லை பிஆர் திவ்யா கணேஷ் அவர்கள் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பிஆர் வந்து வச்சிருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கிறதாக சமூக வலைத்தளங்களில் பேசிட்டு இருக்காங்க மக்களே. அது இன்ஃபர்மேஷன். ஸோ அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பிஆர் வந்து இருக்காங்க. பட் திவ்யாவுக்கு ஹெவி பிஆர் அண்ட் நெகட்டிவ் பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணுறாங்களாம். 3வது பொசிஷனில் விஜே பார்வதி 64,198 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.31% இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல கேமர். பட் ஏதோ ஒரு இடத்துல பயங்கரமாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ இந்த காதல் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கன்றாவி வேலையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்பே முடிச்சு விட்டாங்க. பார்வதி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து அவ்வளோதான்ப்பா, இவங்க ஒன்றுத்துக்கு லாக்கி ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்பயும் பார்வதி மேலே நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 4th பொசிஷனில் கனி 47,850 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.43% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கனி திரு அவர்கள். ஒன் ஆஃப் த கன்னிங் பர்சன் இந்த பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னா கண்டிப்பாக கனி அவர்களை வந்து சொல்லியே தீரணும். ஏன்னா அப்படி ஒரு கன்னிங்னஸ் எப்பயுமே வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய சொற்களில் வந்து சொல்லுவாங்க, அண்ட் ஆக்ஷன் மூலிமா வந்து சொல்லுவாங்க. மூச்சு வாங்கி வாங்கி முட்டை எப்படியாச்சும் அந்த கன்னிங்னஸை காட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அத்தனை வேலைகளும் அவங்க பண்ணியிருக்காங்க. சட்டனாக இப்போ பாருங்கள் எவ்வளோ பூமப் ஆயிருக்கு அவங்களுக்கு ஓட்டிங்ஸ் அப்படின்றது தெரியல என்னன்னு. 5வது இடத்துல அரோரா சிங்க்லர் 45,740 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.06% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த மட்டும் ஒன்றுமே இல்லாமல் 50 நாட்களை கடந்து அதுக்கப்புறம் ட்ரையாங்கல் லவ்வில் உள்ளர போய் அதுக்கப்புறம் பார்வதியை வந்து அப்போஸ் பண்ணி சில வார்த்தைகளை பேசி அப்படி அடித்து மேலே வந்தவங்க தான் அரோரா. ஸோ அரோரா எப்பயுமே இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிளைம் பண்ணிப்பாங்க. சத்தியமாக கிடையாது மக்களே, நம்பிடாதீங்க. 6வது இடத்துல வந்து சாண்ட்ரா 43,805 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 7.72% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு கேமை ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் கேம் வந்து ப்ளே பண்ணாங்க. அது செம்ம பேக் ஃபயர் ஆகிடுச்சு சாண்ட்ரா அவர்களுக்கு. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி வர முடியாமல் ரொம்ப தவின்னு தவிச்சிக்கிட்டு வந்து இருந்துகிட்ருக்காங்க. 7வது இடத்துல வந்து சபரிநாதன் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 37,852 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 6.67% இருந்துட்டு இருக்காங்க சபரி அவர்கள். ஸோ சபரியை பொறுத்தவரையிலும் ஒரு குட் ஜென்டில்மேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் இதெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே பத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் 1% கூட வந்து பத்தாது. ஸோ அதனால் சபரிநாதன் அவர்களுக்கு இவ்வளோ வாக்குகள் வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆனால் அவங்க போடுறாங்க அப்படின்னா அது அவருடைய ஹார்ட்டுக்காக மட்டும்தான் போடுவாங்களே தவிர நல்ல கேம் பிளேவுக்காக வந்து போட்டதாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். 8வது இடத்துல வந்து விக்ரம் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 35,711 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.29% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஆக்சுவலாக இந்த மனுஷனை நினச்சா எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக வந்து இருக்குதுப்பா. பாவம், அவர் என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சார் தெரியுமா? அம்பியா இருந்தார், அதுக்கப்புறம் அன்னினா மாறினார், அதுக்கப்புறம் 2 கலந்த கலவையாக வந்து இருந்தார். பட் கடைசியாக எப்ஜே போகிற போக்கில் போட்டு பொழந்து விட்டு போனால் கடைசியாக ஒட்டுமொத்த வாக்குகளையும்
அப்படியே சரிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கடுத்து 9வது இடத்துல வந்து அமித் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 35,619 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.27% இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு குட் ஜென்டில்மேன், பட் இந்த வீட்டுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் சூட்டபுளாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆனால் அந்த இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸ் வந்து இருக்குது. இவர் மேலே யாராவது ஒரு விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா அந்த விமர்சனத்தை டக்குன்னு அப்படியே முறியடிக்கணும்னு பார்க்குறாரு. அதனால் பயங்கரமாக பதட்டம் ஆகிடுறாரு. 10வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28,655 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.03% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க மக்களே, எத்தனையோ வீடியோக்களை நம்ம வந்து சொல்லியாச்சு. நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுட்டு இருந்தேன். பட் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நார் அடித்து உடச்சி விட்டாங்க சுபிக்ஷா அவர்கள். இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் பீட் பாக்ஸு, பாட்டு, சாங்ஸு, லிரிக்ஸு இப்படி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர கேமுக்கு என்ன தேவை, கேமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், யார் எப்படி வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க, அது எப்படி நம்ம உடைக்க போகிறோம் அப்படின்றத பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. மேபி அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் எனி ஹவ் ஆக்சுவலாக வந்து யோசிச்சு பாருங்கள், சுபிக்ஷாவுடைய ஈக்குவல் தான் வந்து பார்த்திங்கன்னா அரோராவுக்கு ஒன்றும் அதிக வயசு ஒன்றும் ஆகலை, சுபிக்ஷாவுக்கு ஒன்றும் ரொம்ப சின்ன வயசு ஒன்றும் ஆகலை. ஓகேங்களா, 1 வருஷம் 2 வருஷம் தான் முன்ன பின்ன வந்து இருக்கும். அரோராவெலாம் யோசிச்சு பாருங்களேன், பலூன் அக்கா அப்படின்னு பேரை வாங்கிட்டு உள்ளே வந்தவங்க இன்றைக்கி என்னமோ அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போகிறாங்க, இது பலூன் அக்கா 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 அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமானமே இல்லை. எத்தனை பேர் வந்து அரோராவை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, அதாவது குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு அரோராவாக உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இதெல்லாம், யாருங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, குடும்பங்கள் கொண்டாடும் அரோரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க யாருன்னு நமக்கு தெரியும், வெளியே போய் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சரி விடுங்க, அதை பற்றி என்ன பேசி. ஸோ அதுக்கடுத்த கனியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா கன்னிங்னஸை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட தொடர்ந்து நம்ம வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து யோசிப்பீங்க. ஆக்சுவலாக ரியலாகவே கனி இருக்காங்களா, அவங்க ரியலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கன்னிங்க, ரொம்ப கன்னிங். இந்த வாரம் முழுக்கவே பார்வதியை பயங்கரமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் பாயிண்ட்ஸை ஓத முடியுமோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை பற்றி ஓதிட்டே வந்து இருந்துட்டுருக்காங்க. குறிப்பாக திவ்யா கணேஷ் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, விக்ரம் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சுபிக்ஷா கிட்ட பேசியிருக்காங்க. பார்வதியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, பார்த்தீங்களா இதுதாங்க அதுதாங்க அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு இவ்வளோ வன்மம்? ஏன் இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்டு தானே, அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாமே, என்ன உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சடனாக சரியான வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐ டோன்ட் நோ ஒய். ஓகேங்களா, எப்படி அது வந்துச்சு அப்படின்றதும் தெரியல, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதும் புரியல. ஸோ நீங்கள் வந்து கனிக்கு ஓட் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்துட்டு அதுக்கு நான் ரிப்ளை வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திரன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.